விரட்டி அடிப்போம். பாசிச கும்பலை விரட்டி அடிப்போம். பாசிச கும்பலை விரட்டி அடிப்போம். மீட்டெடுப்போம் 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 மீட்டெடுப்போம். இறைவன் ஒருவன் நாடிவிட்டார். இறைவன் ஒருவன் நாடிவிட்டால். இறைவன் ஒருவன் நாடிவிட்டார். இறைவன் ஒருவன் நாடிவிட்டால். பாபர் மசூதியை மீட்டெடுப்போம். பாபர் மசூதியை மீட்டெடுப்போம். பாபர் மசூதியை மீட்டெடுப்போம். பாபர் மசூதியை மீட்டெடுப்போம். ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம். இந்தியா எங்கள் தாய்நாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இஸ்லாம் எங்கள் வழிபாடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க ஐமுக நடத்திய ஆர்ப்பாட்டம். ஐமுக நடத்திய ஆர்ப்பாட்டம். நாரே தக்பீர். அல்லாஹ் அக்பர். நாரே தக்பீர். அல்லாஹ் அக்பர். நாரே தக்பீர். அல்லாஹ் அக்பர். கோஷமடங்கிய அருமை சகோதரர் முகமது சலாஹுதீன். அடுத்தபடியாக பெரியார் பேரவையின் தலைவர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் கே நாகேஸ்வரன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றது. அதுவும் ஓடணும் ராம்நாடு மீடியா. மாவட்ட தலைவர் நாம் தமிழர் கட்சி அருமை சகோதரர் நாகூர் கனி அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். கீழே சகோதரர்கள் கொஞ்சம் அப்படி போய் சப்பான் என்ன சிறப்பா இருக்குங்க, கொஞ்சம் பெண்களுக்கு பின்னால ஒரு சப்பான் இல்லைங்க. அன்பு சகோதரர்கள் கொஞ்சம் சிறப்பா இருக்கு, போய் சப்பான் இல்லைங்க, கொஞ்சம் போய் சப்ப தொண்டை கொஞ்சம் சரி பண்ணுங்க. வணக்கம். இந்த சைடில் அடிக்கிற ராஜா பிளஸ் வாசல் இல்லை, கொஞ்சம் பின்னாடி வாங்கல, போச்சுக்காதீங்க, பின்னாடி வாங்க. முன்னாடி அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா நல்லா பேச்சாளருக்கு பேச்சு ஓடும், தொந்தரவு இல்லாமல் இருக்கும். பேச்சாளர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்தை தெளிவாக சொல்லுவாங்க. ஒத்துழைக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு கூடியிருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களே, என் தொப்புள் கொடி உறவுகளே, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. டிசம்பர் 6 மறக்க முடியுமா? இந்தியாவில் வாழும் சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் இந்த தேசத்தின் எங்கு போத்தாலும் தாக்கப்படலாம், காவல்துறையினால் கைது செய்யப்படலாம், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படலாம், பசு குண்டர்களால் கொல்லப்படலாம், ராம பக்தர்களால் தாக்கப்படலாம், முஸ்லிம்கள் அடையாளங்கள் மாற்றப்படலாம், பள்ளி வாசல்கள் இடிக்கப்படலாம், வீடுகள் கடைகள் நிறுவனங்கள் சூறையாடப்படலாம், முஸ்லிம்கள் சட்டங்கள் நிராகரிக்கப்பட்டு லவ் ஜிஹாத் என்று தீவிரவாத தேச துரோகம் என்னும் பெயர் கூட சூட்டி அழைக்கப்படலாம். தேவை ஏற்பட்டால் சட்டம் மீட்டி நாட்டை விட்டு வெளியேற கூட சில சூழ்நிலைகள் தற்போது அதிகரித்து வருகின்றது. அதற்கு முன்னோடியாக ஊபி, திரிபுரா, அசாம், ஜார்க்கண்ட், குஜராத் போன்ற மாநிலங்களில் மனித குல துரோகிகள் வாழும் பாசிச பாஜக அரசுகள் நடைமுறைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மனித குல எதிரியான பாஜக ஆட்சி நடக்கும் இடங்களில் எல்லாம் இது அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கான வன்முறைகளை, கலவரங்களை, அடக்குமுறைகளை, கைது படலங்களை, கும்பல் கொலை வரிகள் என்று பெருகி வருவதை பார்க்க முடிகின்றது. இது ஒரு முறையான இந்த ஆட்சி அதிகாரிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் கிமு 1401ஆம் ஆண்டு உமர் கலீஃபா அவர்கள் ஆட்சி ஜனாதிபதியாக இருக்கிற காலகட்டத்தில் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர் இன்றைய எகிப்து நாட்டின் கவர்னராக இருக்கின்றார். எகிப்து நாட்டின் கவர்னராக இருக்கின்றார். கிபித்தி குலத்தைச் சார்ந்த ஒரு யூத பெண்மணி அவர்கள் பள்ளி கட்டுவதற்காக
அம்ரு பின் ஆஷ் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பெண்மணியிடம் சிறிது இடத்தை கேட்கின்றார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் சாதாரண ஆள் அல்ல, கவர்னர், எகிப்து நாட்டின் கவர்னர். அவர் சிறிது இடம் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த இடத்தை அந்த பெண்மணியிடம் முறையாக கேட்கின்றார். அவர்கள் கொடுக்க மறுப்பதனால் இவர் தன் அதிகாரத்தை மேம்படுத்தி அந்த வீட்டை இடித்து விட்டு ஒரு பள்ளியை கட்டிவிட்டுகின்றார். பள்ளி கட்டிவிட்டு விடுகின்றார். முடித்தவுடன் இந்த பெண்மணிக்கு நீதி கிடைக்காதா என்று கேட்கும் போது அங்கே இருக்கும் சில பேர்களிடம் உரைகளை கூறும் போது அவர்கள் சொல்கின்றார்கள், உனக்கு நீதி வேண்டுமா, உனக்கு நீதி வேண்டுமா, நீ மதீனா சென்று ஜனாதிபதி உமர் அவர்களை நீ சந்தித்து பார், உனக்கு கட்டாய நீதி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த பெண்மணி மதீனா நோக்கி செல்கின்றார். தனக்கு நீதி வேண்டும் என்பதற்காக எகிப்து நாட்டில் இருந்து மதீனா செல்கின்றார்கள். மதீனா சென்று அங்கு கூறுகின்றார்கள், உமர் கலிஃபா அவர்களே, அமீரின் மூமினே, எனக்கு இந்த மாதிரி ஒரு உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட இடங்களில் சில இடங்கள் என்னால் இந்த கவர்னரால் எடுக்கப்பட்டு விட்டது, எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்கும் போது உமர் கலிஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கின்றார், இன்றைய ஆட்சி அதிகாரிகள் என்ன சொல்கிறார், ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு ஏக்கர் கணக்கில் ஆக்கிரமிப்பு பண்ணாலே இங்க கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இதுதான் நீதி. இந்த நாட்டின், நம் நாட்டின் நீதி இதுதான். அன்றைய ஆண்ட ஜனாதிபதி கவர்னரையே கூப்பிட்டு அழைத்து கேட்கின்றார், எந்த மாதிரி, ஆஷிப், அம்ரு பின் ஆஷே, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது, இறைவன் மீது அச்சப்பட்டு வாழ்ந்து கொள் என்று உனக்கு இந்த அதிகாரத்தை யார் வழங்கியது? உடனே அந்த பள்ளியை இடித்து விட்டு அவர்களுக்கு அந்த வீட்டை கட்டி கொடு என்று ஆணையிட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாரிசுகள் நாங்கள் என்றுமே நீதி தவறாமல் வாழ வேண்டும் என்று, இந்த நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து வாழ வேண்டும் என்று ஆசை கொள்வதில் இஸ்லாமியர்களுக்கு பேர் பங்கும் இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதை இங்கு இருக்கும் அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த நாட்டில் நடப்பதோ ஒரு சாராருக்கான ஒரு ஆட்சியை அதிகாரத்தையும் இவர்கள் துஷ்பிரயோகம் பண்ணி அதிகாரத்தை கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பாபர் தன்னுடைய மகனுக்கு குமாயனுக்கு கடிதம் எழுதுகிறார், மகனே, நாம் வாழும் இந்த இந்திய திருநாடு பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கும் நாடு, இவர்கள் யாருடைய மதத்தையும் மனதையும் புண்படுத்திடாமல் வாழ்ந்து நீ நெறியான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கூறும்போது அவர் சொல்கின்றார், இந்துக்கள் நம் தொப்புள் கொடி உறவுகள் பசுமாட்டை தெய்வமாக வணங்குவார்கள், ஆகையினால் நீ மாட்டு இறைச்சி தின்பதை உண்ணுவது என்று சொன்ன அந்த பாபரா ராமர் பள்ளியை இடித்து விட்டு பாபர் கட்டினார் என்று கூறுகிறேன். அடே மடையர்களே, உங்களுக்கு வரலாறு தெரியுமானா? வந்தேறி பார்ப்பார்களே, உங்களுக்கு வரலாறு ஏதேனும் உண்டா? வந்தேறி இங்கே வந்து இருந்து கொண்டு இந்த நாட்டுக்காக போராடிய மக்களை மூன்றாம் கட்ட குடிமகனாக நீ நடத்தி கொண்டிருக்கின்றது அநியாயம், அட்டுழியம். இது இந்த நிலையை தொடர்ந்த ஹைதர் அலி காலத்திலே வேலுநாச்சியார் அவர்களுக்கு திப்பு சுல்தானுடன் படைகளை அனுப்பி இந்த மண்ணை வெற்றியடை செய்வதற்கு உதவி புரிந்தார். அவர்கள் மதம் பார்த்தார்களா? இல்லை, இந்த நாட்டின் ஒற்றுமையை பார்த்தார்கள். எண்ணி அடங்காத இந்த தலைவர்கள், மன்னர்கள், இவர்கள் எல்லாம் இந்த பள்ளியை இடித்து, கோயிலை இடித்து விட்டு பள்ளியை கட்டினார் என்று அப்பட்டமான ஒரு பொய்யை கூறி இந்த மக்களை, ஒற்றுமையுடன் வாழக்கூடிய மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்ட தலைவர்களே, உங்களுக்கெல்லாம் எதுக்கான அதிகாரம்? நீங்க எல்லாம் என்ன அதிகாரத்தை பண்ணிருக்கீங்க? ஒரு பட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் இந்த தேசத்தினுடைய சட்ட திட்டமா? ஒரு கவர்னரையே கேள்வி கேட்டு ஒரு சாதாரண பெண்மணிக்கு நீதி வழங்கிய இஸ்லாமிய ஆட்சி காலகட்டத்தில் வாழையடி வாழையாக அவர்கள் வந்து இந்த நாட்டை ஆண்டு வந்தாலும் அவர்கள் எந்த நேரங்களும் யாருக்கும் தீங்கு நினைத்ததில்லை. கணக்கெடுங்கள், இந்த இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும்
இருந்த அடாபதி யாரிடம் வந்து முறையிட்டார்கள்? திப்பு சுல்தானிடம் முறையிட்டார்கள். தங்க தேரை செய்து கொடுத்து அந்த நிலத்தையும் அவர்கள் அந்த கோயிலுக்கான நிலத்தை எழுதி வைத்தார்கள். யாரடா சொன்னது ஒரு இந்து கோயிலை இடித்துவிட்டு இஸ்லாமியர்கள் அங்கு பள்ளி கட்டினர் என்று நிரூபிக்க முடியுமா? தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நான் ஒரு சவால் விடுகின்றேன். இந்தியா முழுதும் நீ போ, சென்று வா. ஏதேனும் ஒரு இடத்தில் புறம்போக்கு இடத்திலாவது அல்ல பிறருடைய அபகரிப்பு இடத்திலாவது ஒரு பள்ளி இருக்குது என்று சொன்னால் நாங்களே இடிக்க தயார். ஏனென்றால் பள்ளியில் கூட பிறருடைய